குமார் பிடிஎஸ் ரைவலி 2.0 ஆகும். பிடிஎஸ் ரைவலி குமார் வேணும்னே 2.0 அதே இடத்துல இறங்கி அடிச்சு அவங்கள ஏதோ பண்றாங்க குமார். ஐவரி அகால மரணம், ராட்ரிக் அகால மரணம், ராட்ரிக் அகால மரணம். சாக்கோ டோனி மட்டும் இருக்காங்க குமார். வட்டமிடுறாங்க, வட்டமிடுறாங்க, திட்டம் திட்டுறாங்க குமார், திட்டம் திட்டுறாங்க. ஓ நோ குமார், நீ வாயில தான் மிஷின் முடிப்பேன்னு ஊருக்கே தெரிஞ்சிருக்கு குமார். சரி பரவாயில்ல குமார், எப்படியும் முடிக்காது, அதுலயாச்சும் முடிக்கணும்னு போயிட வேண்டியதுதான். எனக்கு இது எனக்கு அது அதுல வந்து எனக்கு கான்சென்ட்ரேட் இது என்ன நடக்குது இங்க. இதே பில்டிங்ல கீரல் கூட இல்லாம அடிச்சு விரட்டின பிடிஎஸ் 2.0 எங்க எங்க இப்போ எங்க அதே இடத்துல மறுபடியும் மீண்டும் எங்களை வச்சு அடிக்கிறாங்க. இது என்ன? அதாவது அவங்க சொல்லுவாங்க, நாங்க வந்ததுல இருந்து டிராஃபி கண்ணிலே பார்க்காத நீங்க எங்க, தொடர்ந்து ஹேட்ரிக் டிராஃபி எடுக்கிற நாங்க எங்க, எங்களை பார்த்து ஓடுற நீங்க எங்க, உங்களை துரத்தி துரத்தி வெட்டுற நாங்க எங்க, ஆனா இந்த மேட்ச் எங்கள்ட்ட 2 டைம் வந்து ஓடி ஓடி அடி வாங்குன நீங்க எங்க, டிராஃபி அடிச்சிட்டு பாத்து டிராஃபி அடிச்சு நாங்க எங்க, டிராஃபினா என்னன்னு தெரியாது நீங்க எங்க, 2 டிராஃபி வச்சிருக்கேன் நாங்க எங்க, ஏஞ்சல் 2 டிராஃபி வச்சிருக்கோம். அதெல்லாம் வழக்குழிஞ்சு போச்சு. சாய்வரோ நாக்கு சாய் பின்னாடி அடிச்சாங்க. ஈஸ்வா 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 சாய் பக்கத்துல ஈஸ்வா இருக்கான். இப்போ சாண்ட்விச் ஆஃப் போறாங்களா? அகாலமரணம் அடைகிறாரு சாயோபி, அகாலமரணம் அடைகிறாரு சாயோபிக்கு லாங்ல இருந்து ஒரு வெறியான ஸ்ப்ரே. சாயோபி அகாலமரணம் அடைகிறாரா? பிடிஎஸ் 2.0 என்னன்னா இது ஒண்ணுமே புரியல, என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ட்ரோல் பொறுமையா இருக்கான், ஆஸ் யூசுவல் ட்ரோல் பொறுமையா. வேற எங்கயோ ஒரு டீம் கிட்ட மாதிரி பக்கத்துல ஒரு டீம் மாஸ்டர் ஸ்லேவ் டீம் மாட்டிட்டு இருக்கான். மாஸ்டர் ஸ்லேவ் டீம் ஏறாங்க. இல்ல கோஸ்ட் ட்ரோல் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. பின்னாடி வந்து 2.0 இருக்கு. மாஸ்டர் ஸ்லேவ் டீம் முடிக்க பாக்குறாங்க. 2.0 இருக்காங்க. ரெண்டு பேர் அடிச்சதுனா 4 பேரை முடிப்பாங்களா? டோனி அண்ட் சாக்கோ 2 பேர், உங்க டீம் 2 பேர், ஐவரியும் ராட்ரிகையும் முடிச்ச அந்த 4 பேரையும் மீதி 2 பேர் இருக்கிற 2 பேர் முடிப்பாங்களா? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? இல்ல இன்னொரு முடிச்ச இந்த இடத்துல நாங்க தான் கிங், ஈவென்ட்னாவே நாங்க தான் ஈவென்ட் காமிப்பாங்களா? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? ஓ 2 பேர் 4 பேர் அடிக்கிறாங்க. ஏங்க மாதிரி 2 வாய்ப்பு. ஓகே கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஜெல். குமார் சாக்கோ வராங்க குமார் சொன்ன மாதிரியே ஏறி வராங்க கோஸ்ட் ப்ரோ புஷ் பண்றாங்க. பிடிஎஸ் 2.0 கோஸ்ட் ப்ரோ புஷ் பண்றாங்க. ஒரு மோட்டிவேஷன் வருது, ஒரு மோட்டிவேஷன் வருது. குமார் கருப்பு வராங்க, குமார் கருப்பு ஐவரி ராட் கருப்பு மறுபடியும் வரணும். கருப்பு ஆகப்பட்டது. 82 பேர்லயே கருப்புடா, அவ்வளவுதான். என்ன நடக்குது இந்த மேட்ச்? இவ்வளவு பெரிய கிளேசியர் பேக் போட்டு வராரு சாக்கோ ப்ரோ. இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்லைவ், ஐஜிஎல் பீஸ்ட், சாட் சோஜி மாஸ்டர் மேல ஏறிட்டாங்க. ஐயோ டோனி நாக்கு. குமார் 2 பேர், குமார் 2 பேர் ஏன் கமெண்ட் நான் குமார் 2 பேர் எப்பதான் கமெண்ட்ரி கொடுக்குறது? கருப்புயிரில் இருக்கும் ராட்ரிக்கிடம் இவனி தூக்குறா. सुपर चैट मदन ब्रो नींकले ओरू फन मिशन कोदंका कुमार मामा को मामा मुतचीदा 2 kg போட்டு பொளகறாங்க. ட்ரோல் மட்டும் தான் இருக்கான். ட்ரோல் ஒரு 1v2 பண்ணுவானா? ட்ரோல் பொறுமையா இருக்கான், பொறுமை காத்துட்டு இருக்காங்க. ட்ரோலுக்கு மட்டும் தான் மஞ்சள் கலர் ரீகால் இருக்கு. ட்ரோல் பக்கத்துல யார் இருக்கா? ட்ரோல் பக்கத்துல எம்எல்ஜி டீம் இருக்கு. எம்எல்ஜி 2 பேர் இருக்காங்க. மாட்ட போறான்னு நினைக்கிறேன். மாட்ட போற படிக்கல ஏறினா குஸ்கா தான். படிக்கல என்னப்பா இந்த ட்ரெஸ் எப்பப்பா வந்துச்சு? எம்எல்ஜி குமார் போட்டுருக்க ட்ரெஸ் பாருப்பா. ஒரு மாதிரி எம்எல்ஜி குமார் 13 டீம் 13ல பாரு. ட்ரோல் நிவருங்கடா, ட்ரோல் நிவருங்க. அங்க அப்படியே அங்க எப்படி அமைதியா இருக்கும். அவ்வளவுதான். அவனுக்கு இது இப்ப பாரு. பாருங்க சில மாதிரி இருக்கு. அவன் சில மாதிரி இவன் ட்ரெஸ் பாருங்க. இவன் ட்ரெஸ் சில மாதிரி தான் இருக்கு.
கிளாஸ் கூட பார்த்து நிறைய பேர் போட்டுருந்தாங்க. இந்த ட்ரெஸ் வந்து சாதாரண டீம் ராயல் பஸ் கிடையாது, எதுவும் கிடையாது, எதுலயே கொடுத்தாங்க. அவ்வளவுதான். இவனும் போக மாட்டேங்கிறானே. இவன் இருக்கிறது தெரியல நினைக்கிறேன், ட்ரோல் இருக்கு தெரியல இவன் மட்டும் ரோலக்ஸ் அவங்க எங்க போறா அவன் டீம்ல 7 கில் ஒரு தரிச்சிருக்கான். அவன் மட்டும் மேல ஏறனான்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான். மேல ஏறனா அவருக்கு ஒரு நெஞ்சு ஹார்ட் அட்டாக்கே இருக்கு. இல்ல போயிட்டான். போயிட்டு ப்ரோ கண்டிப்பா ஒரு ஹார்ட் அட்டாக் கொடுத்திருப்பாரு. ரோல் அப்படியே பொறுமையாயிட்டானே. ஃப்ரீயா? ஓகே. இப்பதான் ஃபுட் ஸ்டெப் கேக்குதுன்னு நினைக்கிறேன். 250 பிங்க் டோக்கனா? ஓகே. நம்ம கிளாஸ் அண்ணா சாக்கோ இவரையும் கார்ல போயிட்டு இருக்காங்க, முன்னாடி ஓசி இருக்காங்க பாருங்க, அவங்களும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. இது வேறயா? கருப்புசுரு டோனி ப்ரோ குமார் சாக்கோ ப்ரோ தான் இருக்காங்க. ஐவரி லாட்ரி கருப்புசுரு गाइस. இல்லையா? போயிட்டாங்களா அவங்க? போயிட்டாங்க. ஏர் ரோட்ல வந்து என்ன மாட்டேன். நீங்க போட்டு அடி, நீங்க என்னன்னா அடிக்கணுமோ நீ தானா கேட்ட? அட நீ தானா கேட்ட? நீங்க அடிங்க, நீங்க போட்டு அடிங்க. மண்ண போறாரு முதல் பண்ணி முதல் கில் குமார் போடுங்க. நீங்க தான் போட்டு அடி ரெட்டி தான் ஜெயிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஐவரி மேல அவங்க எப்படி சொல்றாங்க அதே மாதிரி நீ சொல்ற. குமாரே என்கிட்ட கொடுத்திருந்தா இந்நேரம் இந்த டீமை 30 தோல்விதான் நான் தொட விட்டுருக்க மாட்டேன். வாய்ப்பே இல்லை. இந்நேரம் 2 சேஞ்சஸ் பண்ணிருப்பேன். தரமான 2 பேரை உள்ள இறக்கிருப்பேன். ஐயா நம்ம இப்ப ரொம்ப பழசான கலர் இருக்கும்ல, இப்ப நடந்த ஒண்ணு சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் நாள் வாரா இல்ல அதுக்கு முன்னாடி நாள் அந்த ட்ரையல் வாரான்னு தெரியல. இவங்க 4 பேர் இருப்பாங்க கரெக்டா. போட்டு லாபி பிரிப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து முடிஞ்சு அந்த இது ராஜிக்கு ஒரு 4 கில்லு, ஐவரி ஒரு 7 கில்லு, டோனி வாங்கின அடியில டோனி சாக்கும் வேற பக்கம் சேனாக்கு நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி. சேனாக்கு இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிருக்க மாதிரி. வராம காப்பாற்ற வராம ஒரு சூறாவளி கிளம்பியது. குமார் சிம்பா டீம், சிம்பா டீம் அடிக்கிறாங்க குமார். 2.0 சிம்பா அடித்த அடியில் ஜும்பா அடுத்த அடியில் 2.0 மரணத்தை முத்தமிட்டது குமார். 30 நோக்கி போயிட்டு இருக்காங்க. 30 எடுத்து தீருவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ட்ரோல் ஆஃப்லைன்ல இருக்கான், ஈஷா கேமிங் இருக்கான், கோஸ்ட் 14 கிலோட இருக்காங்க. அதே மாதிரி இவங்க மொபைல் பிடிஸ் இந்த தடவை அகால மரணம் அடைஞ்சிருச்சு. அதே மாதிரி சிம்பா டீம்ல சிம்பா மட்டும் செத்துட்டான். தின்னோபி குமார் தின்ன தான் குமார் நான் கொடுத்தேன் இன்னைக்கு. சத்தியமா தின்ன தான் கொடுத்தேன். தின்ன எடுத்துக்கங்க. அவன் ஐஜலும் கில்லு 10 கில்லு போட்டுருவான் குமார். தன்னோட ஒத்த கையில பிடிஎஸ் 1v4 பண்ணிருக்கான். எஸ்ஓ பிடிஎஸ் 1v4 பண்ணிருக்கான். 1v4 பண்ணி அடிச்சிருக்கான். முட்டை கில்லு குமார். முட்டை கில்ல ஒரு மேட்சே முடிக்கிறாங்க. எத்தனை கில்லு? பிசு குமார். பிசு 4 பேருமே பிசு 4 பேருமே பிசு. ஒரு கில் குமார். ராட்ரிக்கு 1 கில் அடிச்சிருக்காங்க. ஒரு பாட் அடிச்சிருக்காங்க குமார். ராட்ரிக்கு போறப்பாங்க ஒரு பாட் வந்திருக்கு. பாட் அடிச்சிருக்காங்க. 1 கில் அடிச்சிருக்காங்க. பாட் இருக்கா? வந்தவன் தண்ணி பக்கம் வந்திருக்கோம். யாராவது ஒருத்தர் கார்டுக்கு வந்திருப்பான். அவனோட கில் பண்ணிருக்கீங்க. தின்னு குமார். தின்னதான் குமார். இன்னைக்கு நான் தின்னதான் குமார் 3.5 மணி நேரம் பேசினா குமார். தின்னு எடுத்துக்கோங்க. ரியா டீம் முடிறானே. ரியா டீம் கிட்ட பண்ணிட்டாங்க. பிடிஎஸ் ரியா டீம் கிட்ட வந்துட்டாங்க. பிடிஎஸ் டீம்ல ஒய்யோப்பா குமார் யார் யார்ட்ட மாட்டிட்டாங்க? குமார் யார்ட்ட மாட்டிட்டாங்க? யார்ட்ட மாட்டிட்டாங்க? என்னோட சொல்லு. யார் சந்தோஷ் இடைக்கோடு மறுக்க சொல்லு. யார்ட்ட மாட்டிட்டாங்க? யாரு குமார் யார்ட்ட மாட்டிட்டாங்க? ஈஸ்வா பாரு. அங்க பாரு கோஸ்ட். அங்க பாரு 4 பேர் ஓடுற தயாரா இருக்காங்க பாரு. 4 பேர் அங்க பாரு. ட்ரோல் பாரு 4 பேர். சாமத்தும் அவர ட்ரோல் ஆகட்ட. அவர ட்ரோல் விட்டா ஈஸ்வா அடிக்கிறான். ஈஸ்வா விட்டா ட்ரோல் அடிக்கிறான். ட்ரோல் விட்டா இவங்க 2 பேர் விட்டா கோஸ்ட் அடிக்கிறான்.
18 கில்லு குமார், 18 கில்லு. இந்த மேட்ச் அவ்வளவுதான். தோல் தூக்கிட்டாங்க, தோல் தூக்கிட்டாங்க, சாய தூக்கிட்டாங்க. ஈஸ்வா 5 கில்லு. வா குமார், ஈஸ்வா குமார் யார் யார்ட்ட மாட்டிக்கிட்டாங்க, யார்ட்ட மாட்டிக்கிட்டாங்க குமார்? இருமா கேட்டு வரமா, யார்ட்ட மாட்டிக்கிட்டாங்க குமார்? யாரு குமார் யார்ட்ட மாட்டிக்கிட்டாங்க? நான் சொல்ல ஷாரன் யாரோட சொன்ன சொல்றாடி? யார் சொல்லு குமார், யாரோ மாட்டிக்கிட்டாங்க. ஆமா ஒரு மாட்டிக்கிட்டாங்க கிட்ட தான் ரியாக்ட் மாட்டிக்கிட்டாங்க போல. அதான் குமார், அதுக்கு பேர் தான் கமெண்ட்ரி. அப்படியா வலிக்கு. என்ன குமார் 18 கில் போடுறாங்க, 40 பேர் இருக்காங்க, அடிக்கிறாங்க. ஏன் குமார் ஹாட்ரிக் டிராஃபி அடிக்கிறாங்க, ஹாட்ரிக் டிராஃபி போடுறாங்க. அவங்க மாட்டிக்கிட்டாங்க, இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு ஃபேக் கமெண்ட்ரி போடுறீங்க குமார், ஃபேக் கமெண்ட்ரி. ரியாஸ் ரைட் அகால மரணம், ரியாஸ் ரைட் அகால மரணம். மரண வரலை முத்தமிட்டது. மாஃபியாசை போயிட்டு மட்டும்தான் இருக்கான் குமார். வார 4 பாட்டு வருமா குமார் சொல்றாங்க. பேசிக் கமெண்ட்ரி கொடுக்க போறேன், பேசிக் கமெண்ட்ரி கொடுக்க போறேன். தூக்கிட்டாங்க. கேப்சனுக்கு ஒரு நேடு, கேப்சனுக்கு ஒரு நேடு, ரெட்ரோ பிளேஸ்க்கு ஒரு நேடு. இங்க பாரு ஐக்யூ நேடு போட்ட அடுத்த நிமிஷம் கேப்சர் 1 HP. வின்னோபி அகால மரணம், சிம்பா அகால மரணமா, சிம்பா அகால மரணம் அடையறானா, சிம்பா அகால மரணம் அடையறானா. மறுபடியும் ஒரு நேடு ட்ரோல். ட்ரோல் சாமியாட்டு ஆடிட்டு இருக்கான். மாரியதா அந்த ட்ரோல் ஆயிட்டான், போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்கான். இப்படிலாம் பேசணும் ஆசைதான். இப்படிலாம் பேச மாட்டேன். 20 கில்லு தூக்குறாங்க. ஓட்டைக்குள்ள மறுபடியும் ஓட்டைக்குள்ள அப்பயும் போடுறாங்க. ஓட்டைக்குள்ள இருந்து நேர்லயே முடிக்க போறானுங்க குமார். 2.0 அடிச்ச மாதிரியே இங்க வந்து அடிச்சலான்னு பாத்துறானுங்க குமார், வேற ஒண்ணும் இல்ல. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஓஜி ஸ்குவாடுக்கு தான் गाइस கண்டிப்பா சான்ஸ். ஐயா போடுமா, எனக்கு கால் வலிக்கிற மாதிரி இருக்கு. 261 டிப் 40 ரூபாய் த்ரூ சூப்பர் நோ சாட். குமார் தவறான செயல். ரோம் மேட்ச் 4 இன்னும் 2 மேட்ச் இருக்கு குமார், வெட்டி வருவாங்க குமார். ஆனந்த கண்ணீர் அதே நான் பாத்து எனக்கு அந்த பாக்குற மனுஷனுக்கு இல்ல. இது 2 மேட்ச் அடிப்பாங்க குமார். 40 கவலைப்படாத, வெட்டி அவங்கள்தான். நீ என்ன தோத்தாலும் ஜெயிச்சாலும் மியூசியம் இருக்கு குமார். நான் தோல்வியை ஒத்துக்கலாம் இல்ல இப்போ சரிங்களா. எனக்கு வந்து 19 கிலோ சென்டர் ஜோன் நீங்க ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன யார அடிப்பாங்க? நீ தான் குமார் ஊரே அடிப்பாங்க. வெட்டி நம்ம தான் கவலைப்படு குமார், உனக்கு நான் இல்ல. கண்டிப்பா வெட்டி நம்ம தான். சரி அண்ணா இந்த வீட்டு கீழ பாருங்க. 34 பேர் 10 டீம் இருக்காங்க. ஆமா பாத்து பிடிஎஸ் தான் இருக்காங்க. ஓகே 19 கில்லோட இருக்காங்க. அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த டீமாவது ஐஎஸ்சி கில் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வேற எந்த டீமே கிடையாது. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பிடிஎஸோட மேட்சா தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா 19 கில் அடிச்சிருக்காங்க. பெண்கள் டீம் இருக்கு குமார் 7 கில்லோட 6 கில் லீடிங் வச்சிருக்கு. ஒரு டீமோட 6 கில் லீடிங்கோட 7 கில்ல 4 பேர் உயிரோட இருக்காங்க குமார். இது என்னவா இருக்கும் குமாரி? இது பத்தி கருத்து பாராட்டி பேசுறா. பெண்கள் பண்றாங்க லாஸ்ட் மேட்ச் பொளக்கிறதுக்கு. பெண்கள் டீம் லாஸ்ட் மேட்ச் அடி வகுந்து எடுக்கிறதுக்கு பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்கள் டீம் பத்தி பெருமையா பேசுறா. பெண்கள் டீம் பத்தி புரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்னென்ன நடக்குது, யார் யார் எப்படி அடிக்கிறாங்க, எந்த டீம் எப்படி அடிக்கணும்னு கத்துக்கிட்டு இருக்காங்க. இது லாஸ்ட் மேட்ச் பாருங்க. ஓகேவா? லாஸ்ட் மேட்ச் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கலாய்க்கிறதுக்கு ஏதாவது வார்த்தை இருந்தா பேசுங்க. ஓகேவா? ஓகே குமார் வெயிட்டிங். மெசேஜ் பண்ணா சரி அது இருக்கட்டும். பெண்கள் டீம் மெசேஜ். சரி பெண்கள் டீம் பத்தி தான் பெருமையா பேசு. பெண்கள் டீம் ஒண்ணு இல்ல. இப்பதான் மெசேஜ் இப்ப சாகோ கிட்ட நான் பேசுறேன். என்ன சாகோ பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாரும் நம்மள கலாய்க்கிறாங்க அப்படின்னு. ஆமா உனக்கு குடும்பம் என் ஸ்ட்ராட்டஜி தெரியாது, வெயிட் பண்ணிடலாம். சரி ஓகே அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு. ஓ குமார் இது ஸ்ட்ராட்டஜி அப்ப இந்த 3 மேட்சும் யார் எப்படி ஆட விடுறாங்க. இது ஏர்ல ஆடட்டும் முதல்லன்னு. இப்ப நாங்க லாஸ்ட் அடிச்சா ஃபயர் பிச்சிக்காதா? ஃபயர் பிச்சி அடி பொழந்துட மாட்டோமா, வகுந்துட மாட்டோமா? வெயிட் பண்ணி என்ன 2 மேட்ச் ஐஎஸ்சி டிராப்ல நாங்க எப்படி டிமோட்டிவேட் ஆகணும் பாருங்க. வெயிட் பண்ணி லாஸ்ட் மேட்ச் பாத்துக்கலாம். ஓகேவா? லாஸ்ட் மேட்ச் பாத்துக்கலாம். சரி குமார் பெண்கள் டீம் 6 கில் ரீடிங் எடுத்துறாங்க. அத பத்தி தான் பெருமையா பேசு குமார். பிரியா கேமிங் பாரு
கில் எடுத்து பிஆ கேமிங் பிடிஎஸ் 2.0 மாதிரி கில் எடுத்துருக்காங்க. அப்படின்னா 40 கிலோ அடிச்சு நீங்க டின்னர் வைக்க சொல்லுங்க ஐஜிஎல். இதே பிடிஎஸ் சூப்பர் சூப்பர் பிடிஎஸ் எஸ்ஓ சாரி பிடிஎஸ் 2.0 சாதனை முறியடிக்க சொல்லுங்க. ஏன் அந்த சாதனை மட்டும் முறியடிக்காம வச்சிருக்காங்க அதையா சொல்லுங்க ஐஜிஎல். ஏன் அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க எனக்கு புரியுது. எந்த சாதனைடா 40 கிலோ அடிச்சு வைக்க சொல்லுங்க ஐஜிஎல். பிடிஎஸ் 2.0 சாதனையை முறியடிக்க சொல்லுங்கன்ற. அவங்க ஆல்ரெடி ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. அந்த ரெக்கார்டை முடிக்க சொல்லுங்க. என்ன ரெக்கார்ட் சொல்றீங்க? நீங்க தான் பேசுறீங்க. என்ன ரெக்கார்ட்? 30 ஐஎஸ்எல் பிடிஎஸ் 2.0 தான் ஒரு ரெக்கார்ட் இருக்கு. அதை முடிக்க சொல்லுங்க ஐஜிஎல். எவ்வளவு கில் அது? 40 38 எவ்வளவு? 36 எவ்வளவு? 40 லாஸ்ட் அன்னைக்கு அடிச்சது 40 கில். லாஸ்ட் அன்னைக்கு அந்த இதுல மிலிட்டரி பேஸ்ல முடிஞ்ச மேட்ச் 40 கில். அங்க பாருங்க பெண்கள் அணி அகால மரணம். ஒருத்தன் சரியான நேரம் போட்டான். டமால் வெட்டிது. 21 கில். பிடிஎஸ் 21 கில். இன்னும் 2 கில் அடிச்சிட்டு குமார் நான் வந்து போய் சொல்லுவேன் இந்த மாதிரி 40 கில் அடிங்க, புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னுவாங்க. டிராஃபி அடிக்கிறதா இல்ல கில் அடிக்கிறதா அப்படின்னுவாங்க. நான் போய் என்ன சொல்றேன், அந்த ரெக்கார்டை முறியடிக்க சொல்லு. அது முடிக்க முடியாத ரெக்கார்டு. அது வந்து சும்மா வாய் சப்பக்கட்டுக்கு கட்டுவாங்க. கரெக்டா? இப்ப இந்த மாதிரி டிராஃபில தானே நாங்களும் அடிச்சோம். அந்த மாதிரி அடிச்சு வச்சுட்டு அது ஆல்ரெடி வந்து எங்க பேர்ல தானே இருக்கு. முடிஞ்சா அதை முறியடிக்க சொல்லுங்க. அதுலயும் நீங்க தானே வந்து காமிங்க. குமாரா ஐஎஸ்பி கில்ல யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். 40 கில்லு யார் அடிச்சுக்கிறது? 40 கில் யார் அடிச்சிருக்கா? நம்ம தான். 2.0 தான். அந்த ரெக்கார்டை இன்னும் யாராலையும் முறியடிக்க முடியல. அதுவே எங்களோட பெரிய வெற்றி தான். இப்ப லைட்டா வந்து ஃபார்ம் அவுட்ல இருக்கும். மாஸ்டர் பேட்டி முயலோடு இருக்கு. பெண்கள் அணி முடிக்கப்பட்டது. பிடிஎஸ்ல 4 பேர் இருக்காங்க குமார். 4 பேரும் குமார் 30 கிலோ வச்சாங்கன்னா அவ்வளவுதான் குமார். பெரிய பிரச்சனையா போயிடும். 30 கிலோ வச்சாங்கன்னா பெரிய பிரச்சனையா போயிடும். அதுவும் 5வது டிராஃபி அடிச்சாங்கன்னா அவ்வளவுதான் முடிச்சு. இங்க ஒருத்தர் நாக் அவுட் வர ஒரே ஒருத்தர் இருக்கான். ஒரே ஒருத்தர் 23 ஈஸ்வா பாத்திரனா? ஈஸ்வா பாத்திரம் நினைக்கிறேன். ஈஸ்வா பாத்திரம் குமார். ஈஸ்வா பாத்திரம் வெறியான நேரம் ஒண்ணு போடுறான். தப்பான இடத்துல போட்டுட்டு இருக்காங்களே. 4v மகுருங்குது. 1 HP மாஸ்டர்ஸ் லைவ். இந்த இவங்க டீம் 21 யாராது? கோஸ்ட் ஒரே நேரத்துல 3 பேர் நாக்கு. 3 பேர் கில். கோஸ்ட் ஒரே நேரத்துல 3 நாக்கு. கோஸ்ட் 10 கில். ட்ரோல் 10 கில். ஈஸ்வா 5 கில். கோஸ்ட் ஐயோ தமிழ்நாட்டின் டாப் அசால்ட்டர். அந்த வகை ஏசியா நம்பர் 1. ஐயோ என்ன நடக்குது? 10 கிலோ தன்னோட ஒத்தாகையில 10 கிலோ போத்துக்காரு. கோஸ்ட் ஓபி மேல ஏற பாக்குறாங்க. 2 பேரும் மேல ஏற பாக்குறாங்க. கோஸ்ட் மரண ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். மரணத்தின் உச்ச ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது? கை வீசி தூக்கி போடுறான். கை வீசி தூக்க முடியுமா? தூக்க முடியல. மேல எடுக்க முடியல. 8 மீட்டர் உள்ள போனோம். கோஸ்ட் ஓபி சாய் 1 கில்லு. குமார் சாய் இப்பதான் குமார் 1 கில் எடுத்துக்கிறான். ஜோன் உள்ளார இருக்கணும்னு உள்ள வந்துட்டாங்க குமார். உள்ள வந்துட்டாங்க. மரண ஆட்டம் போட்டுருக்காங்க. மரணத்தின் முத்தமிட்டு இருக்காங்க குமார். ஓடு ஒரு அணி மரணத்தை முத்தமிடுது. இன்னொரு அணி மரணாட்டம் போடுது. மரணத்தை முத்தமிடுவாங்க. இவங்க ஸ்பிட் அப். அவங்க உள்ளார முதல் நேடு இல்ல நடக்கவில்லை. ஸ்மோக் தான் போடுறாங்க. 4 பேரு. இந்த பக்கம் மிஸ்டர் ட்ராய். இந்த பக்கம் இவன் குமார் அமைதியா இருக்கான்னு நினைச்சு பாக்காதீங்க. குமார் வந்து சிரிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தோத்துட்டா அப்படின்னு அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வேற ஒண்ணும் இல்ல. அமைதியா இருக்கான்னு நினைக்காதீங்க. பிடிஎஸ் தோக்கணும். இப்ப கடைசியில அவன் சிரிக்கணும். அதுக்குதான் வெயிட்டிங்ல இருக்கான். குமார் மாமா வெறி கொண்ட வேங்கா இருக்கான். சாய் ஓபனிங் கொடுக்க போறான். ஸ்டில் இன் தி ஜோன். சாட் சீட். இவங்களுமே எல்லாத்தையும் மாத்துறாங்க. இது 5 ஈஸ்வா கேமிங் கொடுப்பாங்க நினைக்கிறேன். ஈஸ்வா கேமிங் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஈஸ்வா கேமிங் 5. ட்ரோல் வெளியே வந்துட்டான். ட்ரோல் வெளியே இருந்து படுத்துக்கிட்டான். சாய் கிட்ட 1 தான் இருக்கு. கோஸ் கிட்ட முட்டை தான் இருக்கு. ட்ரோல் கிட்ட 3 இருக்கு. இல்ல கொடுத்துறாங்க. ஃபைட் தான் போடுறாங்க. உள்ள வருது கடைசி ஜோனு. நான் கேமரா மேல வச்சிடறேன். என்ன நடக்கு தெரியாது. அப்பதான் பொறுமையா இருக்காங்க. ஃப்ரேம் பாருங்க. இதாங்க ஃப்ரேம். பாத்துக்க ஃப்ரேம். அதான் அங்க பாருங்க 5000 பேர் பார்க்கும்போது
பிரேமா பாருங்க ப்ரோ, அவ்வளவு பொறுமை. ஒருத்தர் தப்பு பண்ணல, ஒருத்தர் தூக்குறாரு போல, ஆனா 10 கில் வச்சிருக்க ஒவ்வொருத்தரும் பொறுமையான உச்சத்துல இருக்கான். இதுதான் கைஸ் கேம் பிளே. ட்ரோல் ஹால பண்ணனும் நினைக்கிறேன். ட்ரோல் Trigger discipline. ட்ரோல் இதாங்க பாத்துறாங்க. trigger ட்ரோல் discipline. ட்ரோல் ஹால பண்ணலாம். மாஸ்டர் ஸ்ட்ரைக் ஒரு நேடு. இல்ல பா ஸ்மோக் இந்த ஸ்மோக் நேடா இருந்துச்சுனா ஹால பண்ண முடிஞ்சிருப்பானே. மாஸ்டர் ஸ்ட்ரைக் ஸ்மோக் அடிறாங்க. பொறுமையா இருக்காங்க. அவ்வளவுதான். சாட்ஸ் அவனோட இருக்கிறத காமிச்சு கொடுத்றான். அவனே தன்னை மாட்டிக்கொண்டான். பொறுமையா ஸ்மோக் இருக்காங்க. அடிறாங்க. இது நடக்குது. ட்ரிகர் டிசிப்ளின் பாரு, ஞாபகம் வச்சுக்கோ. இதான் ட்ரிகர் டிசிப்ளின். அவ்வளவு கில் அடிச்சு அவ்வளவு பொறுமையா இருக்கானுங்க. முதல் லாகா ட்ரோல் லாக் சாயோலா சாயோ பி சேஞ்சிங் தி கேம். சாயோ பி சேஞ்சிங் தி கேம். சாயோ பி சேஞ்சிங். பெட்ரோல் போறா. ஒவ்வொருத்தரா போறாங்க. மறுபடியும் ஓபனிங். ட்ரோல் மறுபடியும் ஓபனிங் கொடுக்குறான். ஈஷா சோலா ஜோசபி சேஞ்சிங் தி கேம். What a win! Are you serious? What the fucking game is this? What a game! Are you